அற்புதமாகிய அருப்பெரும் சுடரே, அற்புதமாகிய அருப்பெரும் சுடரே, அருமறை தேடிடும் அருமறை தேடிடும் கருணையன் கடலே, நிற்பதும் நடப்பதும் நின் செயலாலே, நினைப்பதும் நிகழ்வதும் நின் செயலாலே, கற்பதெல்லாம் உந்தன் கனிமொழியாலே, கற்பதெல்லாம் உந்தன் கனிமொழியாலே, காண்பதெல்லாம் உந்தன் கண்விழியாலே, காண்பதெல்லாம் உந்தன் கண்விழியாலே, கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனை மறவேன் நீ, கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனை மறவேன், கந்தனே உனை மறவேன், கந்தனே உனை மறவேன், கந்தனே உனை மறவேன். பிளான் பண்ணிட்டு வந்தா பாட முடியாது. இவங்க இன்னைக்கு பாடுவாங்கன்னு எனக்கு தெரியாது, முருகன் பாட்டை பாடுவாங்கன்னு எனக்கு தெரியாது. என்கிட்ட கையில போனும் இல்லை, என் உதவியாளர்கிட்ட தான் போன் இருக்கு. உடனே எடுத்து இதை படிக்கிறதுக்கும் மனப்பாடம் செய்யறதுக்கும் எனக்கு வாய்ப்பு இல்லை. என் நினைவிலிருந்து நான் பாடுகிறேன். என் நினைவு அடுக்குகளில் இருந்து இந்த பாட்டை நான் பாடுகிறேன். அதனாலதான் இடையில கொஞ்சம் தடுமாறிச்சு லைனு. பாட்டு பாடலாம் பாடிடலாமே. என் நினைவிலிருந்து நான் பாடுகிறேன். என் நினைவுக்குள்ள எப்படி முருகன் வந்தார், என் நினைவுக்குள் எப்படி டிஎம்எஸ் மிகச் சிறப்பாக பாடிய கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனை உனை மறவேன் என்கிற பாட்டு என் நினைவில் எப்படி ஏறியது. நான் சைவ மதத்தை பின்பற்றக்கூடியவனா, இந்து மதத்தை சார்ந்தவனா, நான் இஸ்லாமிய சமூகத்தில் பிறந்து இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவன். எனக்குள் எப்படி இந்த பாட்டு வந்தது? ஏன்னா நான் இளம் வயதில் காலையிலேயே திருக்கோயில்களில் என் ஊரை சுற்றி என் வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய கோயில்களில் போடப்படுகிற பாடல்களை கேட்டு கேட்டுத்தான் விழித்தேன், எழுந்தேன், வளர்ந்தேன். பக்கத்தில் இருக்கக்கூடிய தேவாலயத்தில் போடப்படுகிற பாடல்களை கேட்டுத்தான் விழித்தேன், எழுந்தேன், வளர்ந்தேன். இசைமுரசு நாவூர் அணிவார்களுடைய பாடல்களை கேட்டுத்தான் விழித்தேன், எழுந்தேன், வளர்ந்தேன். எல்லாம் உள்ளுக்குள் இருக்கிறது. இதுதான் தமிழ்நாடு.